இந்த குடியாத்த குமரன்ங்கிறவர் நேற்று யூடியூப் சேனல்ல ரொம்ப வன்மையா அவர் பேசியிருக்காரு. அதை வன்மையா நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் கண்டிக்கிறோம். தீய சக்தி திமுகவின் சேர்ந்த பேச்சாளர் குடியாத்த குமரன் பேசினதற்கு வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் சிறைச்சாலையில் போலீஸ் காவலர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து அவரை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். பேச்சாளர் குடியாத்த குமரனை வன்மையாக அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். போலீஸ் அவரை வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும். ஒரு பெண் என்று கூட பாராமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் நடந்த அநீதி போன்று, துரைமுருகனால் சட்டமன்றத்தில் நடந்த அநீதி போன்று இன்றைக்கு அதே மாவட்டத்தில் இருக்கின்ற வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்த குமரன் அவர்கள் பேசியிருக்கின்ற வார்த்தைகள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. ஒரு பெண் என்று கூட பாராமல் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஆளுங்கட்சி என்கின்ற திமிரில் சின்னம்மா அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பியிருக்கின்ற குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து கைது செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு என்பது தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல, தமிழ் உணர்வு உள்ள அத்தனை பேரையும் மனது துன்புறுத்தக்கூடிய நிகழ்வு. அந்த குடியாத்தம் குமரன் என்பவர் பேசியது தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் உணர்வாளர்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் குடியாத்தம் குமரன் என்கின்ற அந்த வெறியன் மீது உடனடியாக காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் கழக ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாவுடைய தொண்டனாக தமிழ்நாட்டில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த நாட்டிலே 3 முதலமைச்சர்களை உருவாக்கிய பெருமை சின்னம்மா அவர்களுக்கு உண்டு. அந்த சின்னம்மா அவர்களை தரக்குறைவாக என்ன பேச வேண்டும் என்று எண்ணத்தில் அவன் போதையில் இருந்தானா இல்லதா ஆணவ திமிரிலே இருந்தானா என்பது எங்களுக்கு தெரியாது. திமுகவை பொறுத்தமட்டில் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஈன செயல்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் அவர்கள் அவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். குடியாத்தம் குமரன் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அந்த புகார் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குமரனை போன்றவர்கள் எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அம்மா அவர்கள் ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காமல் சின்னம்மா அவர்களை இழிவுத்தனமாக பேசியிருக்கிறார். குடியாத்தம் குமரன் அவர்களே, நாவடக்கம் தேவை. இது அவுட்ரேஜிங் ஆஃப் உமன் ஆக்ட்ல நம்ம உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஐஜி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இது பெண்களுக்கு எதிரானதா நம்ம பார்க்கணும். திமுக கழகம் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக இவ்வாறான கடும் சொற்களை பயன்படுத்தி மோசமான ஒரு போக்கினை கையப்பிடிக்கிறாங்க. அதை கண்டிக்கணும். உடனே கண்டிச்சு அவர் மேல திமுக நடவடிக்கை எடுக்கணும். இந்த குடிகாத்த குமரன் அல்லது குடியார குமரன் எந்த குமரனா இருந்தாலும் அந்த குமரனை வன்மையாக கண்டித்து, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அநாகரிகமான வார்த்தை தான் அவன் பேசுறது. பூரா கொச்சையான வார்த்தை, கேட்க கூசுது. பெண்கள் காது கொடுத்து கேட்க முடியல. அநாகரிகமற்ற வார்த்தைகளை பேசி மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை இதுவரையிலும் யாரும் ஒருவரும் ஒரு குறையும் சொன்னதில்லை. இந்த ஒரு நாய் மட்டும்தான் அம்மாவை பத்தி அவதூறாக பேசியிருக்கிறான். இந்த கருப்பாடு முதல்ல தீய சக்தி திமுகவுல இருந்து தூக்கிடுங்க. இல்ல அப்படின்னா இவனை தொடர்ந்து நாங்க வன்மையா கண்டிச்சுட்டே இருப்போம். இவனை விடவே மாட்டோம். ஆகையினால அந்த சேனல் யூடியூப் சேனலை தயவு செஞ்சு தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவனை உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை குடியாத்தம் குமரன் என்கின்றவர் திமுகவின் தரம் கெட்ட பேச்சாளர். இவர் தனியார் யூடியூப் சேனலில் பெண்மணி என்றும் பாராமல் கொச்சைப்படுத்தும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டுள்ளார். இவர் மீது தமிழக அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் தான் வெளியிட்டுள்ள கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும். இல்லையில் தஞ்சையில் போராட்டம் கழக தொண்டர்களால் மேற்கொள்ளப்படும். ஒரு பெண் என்று பார்க்காமல் புரட்சித்தை நாங்கள் அம்மாவுக்கு பிறகு பெரிதும் மதிக்கின்ற மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை பற்றி பல அவதூறு செய்திகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குடியாத்தம் குமரன் என்கின்ற நபர் பல அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த அரசு இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை கழக தோழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு மிகப்பெரிய போராட்டத்திற்கான ஏற்பாடை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திமுக வந்து பெண்களை முழுக்க முழுக்க அவதூறு பண்றது மட்டும்தான் முழு வேலை. நம்ம மேற்கொண்டு இதை பெரிய அளவில் புகாராகவோ இல்லை வேற பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பேருக்கு ஒரு 2 நாள் நீக்கிட்டு பழையபடி வேற ஒரு ஆளை பேச விடுவாங்க, இல்லைன்னா திருப்பி பழையபடி கட்சிகளை வந்துருவாங்க. இது முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. அதனால திமுக வந்து முழுக்க தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான அவதூறை பரப்பக்கூடிய முதல் கட்சி பல்கலைக்கழகம். இதில் பல்கலைக்கழகம் பட்டம் வாங்கின கட்சி எதுனா திமுக மட்டும்தான். அதை இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மாவை பற்றி அவதூறாக பேசியது வந்து குடியேத்தம் குமரன். நீ பேசுனது வந்து முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அம்மா என்ன சொன்னாங்க? இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிறத விஷயத்தை சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, இதைத்தானே சொன்னாங்க. அம்மா பேசுனது வந்து ஒரு எதிர்கட்சியில இருந்து என்ன பேசணுமோ அதைத்தானே பேசியிருக்கிறாங்க. நீ யாரு குடியேத்த குமரா? நீ குடியேத்த குமராங்கிறியா இல்லை குடியார குமரனா? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த யூடிபி சேனல் நடத்துறது வந்து வன்மையாக தடை செய்யணும். நீங்க வந்து ஒழுங்கா இந்த குமரன் என்ற பையனை நீங்க கைது செய்யலைன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க வந்து இது மாதிரி உடனே வந்து அதை வந்து அந்த பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா நாங்க விட்டுட்டு தேட மாட்டோம். நாங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சா நீங்க திமுக வரவே முடியாதுங்கிற உங்களுக்கு என்ன அரசியல் ரீதியாக நீங்க சின்னம்மாவை இருக்க பயப்படுறீங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த பயம் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் வந்து இது மாதிரி விட்டு பேசினா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது எந்த காலத்திலும் நடைபெறாது. திமுகவினுடைய நாளாந்தர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசியிருக்கிற சின்னம்மாவை பத்தி நாங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அதன் பின்னிட்டு சின்னம்மா அவருடைய தலைமையில் அதிமுகவை ஒருங்கிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் வகையிலே பணியாற்றி வருகிறோம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக அரசு அதிமுக ஒருங்கிணைக்க கூடாது என்ற உள்நோக்கத்தோடு புரட்சி தலைவி அம்மாவோடு 35 ஆண்டு காலம் சகோதரியாக இருந்து வந்த தியாக தலைவி சின்னம்மா அவர்களை தரைக்குறைவாக வாய்க்கு எட்டாத வார்த்தையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக தலைவி அவரை கண்டிக்க வேண்டும், அவர் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். அவன் குடிகார குமரன், அவர் டிஎம்கேனுடைய ஒரு கட்சிக்காரனுங்கிறாங்க. ஆனால் அவங்க ஆதரவோடு தான் பேசுகிறான். அவன் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. அவன் என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். சின்னம்மாவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறான். அவன் தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு இழிவான பேர்வழி, இழிவான பிறவி. கண்ணின் இமையோட காத்தவங்க ஜெயலலிதா அந்த அம்மாவை நாங்கள்லாம் கண்கூட பார்த்தவங்க. அவன் அந்த மீடியாவை தடை செய்யணும், அவனை சிறையில் அடைக்கணும். இது எங்கள் வேண்டுகோள். இனிமேல் இப்படி பேசிட்டு நடமாடினால் அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். தொடர்ந்து திமுகவினர் திமுக நிர்வாகிகளும் பெண்களை தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய இடத்தில் இழிவாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். பொது வழியில் யூடியூப்பில் வாயிலாக கொடியாத்த குமரன் அவர்கள் கொடும் சொற்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட தலைமையில் உள்ள நீதிமன்றங்களில் கொடியாத்த குமரன் மீது வழக்கு தொடருவோம். இந்த குடியாத்தம் குமரன் என்ற குடிகாரன் ஒருவன் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை மிகவும் கேவலமாக பேசியுள்ளான். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் குடியாத்தம் குமரன் என்பவன் அவன் இருக்கும் இடமான அந்த இயக்கமானது எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு இயக்கமாக இருந்ததில்லை. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் என்று கேவலமாக பேசக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த மாதிரி பேசுவது மிகவும் கண்டனத்துக்குரியது. திமுகவுடைய பேச்சாளராக இருக்கின்ற அந்த குடியாத்த குமரன் என்ற ஒரு குடியாரன் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அவதூறாக பேசியுள்ளார்கள். தமிழ்நாட்டு பெண்களை தொடர்ந்து உங்கள் அமைச்சரவையிலும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிறைய பெண்களை அவமானப்படுத்துகின்ற சூழல்தான் உங்கள் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை தரக்குறைவாக பேசியுள்ளார்கள். இதை வன்மையாக எங்களுடைய மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டு பெண்களுக்கு அவமானப்படுத்துகின்ற வகையிலே தரக்குறைவாக பேசிக்கொண்டு இருக்கின்ற திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும். மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பற்றி தீய சக்தி திமுகவை சேர்ந்த குடியாத்த குமரன் என்கின்ற ஒரு குடிகார பையன் ரொம்ப தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்.
புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை பொறுக்க மாட்டாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த குடியாத்தம் குமரனை போன்ற சில பொறுக்கி நாய்களை வைத்து இந்த அம்மாவை தவறாக பேச முயற்சிக்கின்றார்கள். இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்களை போன்ற ஆட்களை எல்லாம் நீக்க வேண்டும். சின்னம்மா சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்க. 4 வருஷத்துல திமுக என்னென்னலாம் தவறு செஞ்சதோ அதை அவங்க பத்திரிகையாளர் முன்னிலையில் செய்தியாக சொல்றாங்க. அதில் எந்த தவறுதலும் கிடையாது. ஆனால் திமுக சேர்ந்த யூடியூபர் குடியாத்தம் குமரங்கிற வன்முறையாகவும் மரியாதை குறைவாகவும் தகாத வார்த்தைகளை அவர் பெண் என்றும் பாராமலும் அவரை கொச்சைப்படுத்தி உண்மைக்கு புறம்பான செய்திகளை நிறைய சொல்லியிருக்கிறார். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது இயற்கையான விஷயம். மேலும் அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார்கள். தற்சமயம் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த குடியாத்தம் குமரன் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த குடியாத்தம் குமரனுடைய யூடியூப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும். குடியாத்தம் குமரன் என்பவர் பெண் என்று பாராமல் கொச்சையாக அவதூறாக பேசி மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கும் வகையில் பேசியுள்ளார். மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. இது புரட்சித்தாய் சின்னம்மாவை அவர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக பெண்களையே அவதூறாக பேசுவது போல் அந்த காணொளி உள்ளது. தமிழக காவல்துறை உடனடியாக தகுந்த நடவடிக்கை வேண்டும். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.